தற்போது உடனுக்குடன் நேரலையில் நீலகிரி தேவர் சோலை பகுதியில் அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றிரவு ஆறுமுகம் என்பவரை மிதித்து கொன்ற யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தற்பொழுது வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கும்கி யானையை வரவைத்து காட்டு யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நீலகிரியிலிருந்து செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவகுமார், நேற்றிரவு காட்டு யானை தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருந்தது. தற்பொழுது வனத்துறையினர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிகாமணி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை பேபி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற கூலி தொழிலாளி. இவர் நேற்று இரவு பணியை முடித்து வீடு திரும்பும் போது குடியிருப்பு பகுதியில் இருந்த காட்டு யானை அவரை தாக்கியது. அவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் உலா வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கூடலூர் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் வனத்துறையினர், யானை விரட்டும் குழுவினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் குழுக்களாக பிரிந்து காட்டு யானை நடமாட்டத்தை கண்காணித்தும் முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் காட்டு யானையை விரட்டும் பயிற்சி பெற்ற கிருஷ்ணா என்ற கும்கி யானையை கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை விரட்டும் பணியில் தற்போது தீவிரமாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.